வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் மல்மல் பருத்தி சேலைகள், கோலம் டிசைன்ஸ். பார்டரில் பாருங்கள், அழகான தாளம்பூ, டெம்பிள் பார்டர், சின்ன அழகாக கொடுகோடா போட்ட சரிக்கரை, அந்த மாதிரி கோலம் டிசைன் பார்டர்லேயும் வருது பாருங்கள். மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் பிளெயினாக வந்துடும். இந்த ஜரி வந்து கீழே இருக்கும். அதே மாதிரி பல்லு போர்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும், கீழே ஜரி வந்துடும். இதுவே கொஞ்சம் ருத்ராட்சம் டிசைனில் பிளெயின் வரும்ல மல்மல் காட்டன், அதுவும் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, சேலைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் பிரைட்னஸ் வச்சு ஸ்க்ரீனில் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோனில் லேப்டாப், டிவி எதில் பார்த்தாலும் செட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கலர் கரெக்டாக தெரியும். அப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி வச்சுருப்பீங்க, பிராண்டு இருக்கும். அதில் செட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கலர் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா இது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ இந்த ஷைனிங் இருக்காது, பட் கலர் அதே தான் வரும். அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் மிக்சிங் கலர்ஸ்லாம் இருக்கும், டபுள் ஷேட் கலர்ஸ். அதெல்லாம் நீங்கள் கரெக்டான செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள் டிசைன்ஸ், கலர்ஸ்லாம். அப்புறமா அந்த உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அவைலபிள் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. ஒருவேளை கலர் தெரியலன்னா வாங்குகிறப்போ அவைலபிள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவைலபிள் செக் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்லைன் பர்ச்சேஸ் வயதானவர்கள், பெரியவர்கள், உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக தனியாக ட்ரை பண்ணக்கூடாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போடு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு சேஃபாக இல்லை. தெரியாதவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுமே நிறைய பேர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கே வந்து இந்த டச் ஸ்க்ரீனுங்கிறனால தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி நம்பரை செக் பண்ணாமல் நிறைய பேர் போடுறாங்க, ஐடி செக் பண்ணது கிடையாது. அந்த மாதிரிலாம் தவறும் நடக்குது. அதனால் கொஞ்சம் ஆன்லைன் பேமெண்ட் வந்துட்டிங்கன்னா நிதானமாக அந்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கரெக்டாக ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு போடுறீங்க, நேம் செக் பண்ணுங்கள். நாங்கள் அனுப்புகிற இந்த ஜிபே நம்பர், அது என்ன ஐடி, யார் அனுப்பிச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்பரை செக் பண்ணுங்கள், ஐடி பாருங்கள், 2-3 தடவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அமௌண்ட்டு கரெக்டாக டைப் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த கொஞ்சம் தனியாக இருக்கிறவங்க, ஏஜ்டு பர்சன்ஸ், ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோஸில். இன்னொரு லென்த்து வீடியோவில் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் வரப்போ கரெக்டாக செக் பண்ணி அமௌண்ட்டை தயவு செய்து டச் ஸ்க்ரீன், அதுக்கு தான் 1க்கு 2 தடவை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அந்த டிக் ஆப்ஷனை அழுத்துறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டிக்கை அனுப்புங்க. பேமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். ஒரு 0 நீ எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் அப்படியே உங்களுக்கு அமௌண்ட் போயிடும். நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க திருப்பி அனுப்புவாங்களா நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம கவனமாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச்.